ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக டேஸ்டியாக பேக்கரிங்களில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இல்லை ஸ்பாஞ்சான டீ டைம் கேக் செய்ய போகிறோம். பட்டர் வச்சு பட்டர் ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரலையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சால்டர் பட்டர், நான் இன்றைக்கி சால்டர் பட்டர் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் அன்சால்டர் பட்டர் கூட போட்டுக்கலாம். அன்சால்டர் பட்டர் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் மாவு கலக்கும்போது, நம்ம கேக் பேட்டர் கலக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். நான் ஒரு 100 கிராம் சால்டர் பட்டர் போட்டுட்டு அதில் 1.5 கப்பு அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1.5 கப்பு அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் அதை பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு விஸ்கு வச்சு கூட நல்லா பீட் பண்ணி, இந்த எலக்ட்ரிக் பீட்டர் அதில் நான் கொஞ்சம் பீட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு 4 முட்டை நம்ம பட்டரும் சர்க்கரையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 4 முட்டை அதில் உடச்சி ஊற்றிட்டு அதோடு கூட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும். நம்ம அந்த எல்லோ எக்கோட எல்லோலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த எல்லோ கலர் கொஞ்சம் மாறி நமக்கு லைட்டாக அந்த சேண்டல் கலரில் வரணும். நமக்கு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா கரண்டியால் தள்ளி விட்டுட்டு நம்ம இதில் மாவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு 1.5 கப்பு அளவுக்கு போட்டுக்கிறேன். சுகரும் நான் பவுடர் சுகர் 1.5 கப்பு அளவுக்கு போட்டிருக்கேன். அதே போல் மாவும் மைதா மாவும் 1.5 கப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு தேவை இல்லைனாலும் நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் போட்டுக்கிறேன். அதில் 1.5 கப்பு மைதா மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அன்சால்டர் பட்டர் போடுறோன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரே ஈவனாக ஒரு விஸ்கு வச்சு நல்லா மாவு கட்டிப்படாமல் கலக்கிக்கணும். கலக்கிறதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பால், நான் காய்ச்சாத பால் தான் கலந்துருக்கேன். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது இருந்தாலும் கலந்துக்கலாம். போட்டு பால் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கிட்டு நான் ஒரு 7 இன்ச்சு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே மைக்ரோ ஓவனில் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நான் மைக்ரோ ஓவன் 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை கேக் டின்னில் ஊற்றி நல்லா கொஞ்சம் 2 தடவை நம்ம டேப் பண்ணிக்கணும். இப்போது மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம கன்வெக்ஷன் மூடில் 180 டிகிரி டைம் வச்சுட்டு கேக் வேகிறதுக்கு ஒரு 35 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கணும். ஓடிஜிக்கும் மைக்ரோ ஓவனுக்கும் டைம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஓடிஜி வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கணும். மைக்ரோ ஓவன் வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு கேக் வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக கேக் வந்துச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். கேக்கு நல்லா ஆற விட்டுடணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணோம்னா நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும் கேக்கு. நம்ம சூடாக இருக்கும்போது கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கேக்கை ஆற விட்டுட்டு சூப்பராக எடுத்து வெளியில் வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். கேக் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. சூப்பரான டேஸ்டியான நம்ம பேக்கரிங்களில் கிடைக்கிற மாதிரியே அதை விடவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பேக்கரியில் செய்கிறத விடவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் இன்னும் கோதுமை போட்டால் இன்னும் ஹெல்தி தான். சூப்பராக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது கேக்கு பாருங்கள். நம்ம சாயந்தரம் டீ போடுற நேரத்துக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கேக்கு தான் இது.
நம்ம மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். இட்லி பாத்திரம், இட்லி குண்டான் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட செய்யலாம். இல்லை ஒரு வாணல் கடாய் அதில் கூட வச்சு செஞ்சுக்கலாம். இல்லை குக்கரில் கூட வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம அடியில் சால்ட்டோ மண்ணோ எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி போடணுன்னாலும் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. மண் போட தேவையில்ல. குக்கரில் போட்டுட்டு அது அந்த சால்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை வச்சு அதில் வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு வேக வச்சிடணும். குக்கர்லாம் வந்து நம்ம வேக வைக்கிறோம், அடுப்பில் வேக வைக்கிறோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பட்டர் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டும் கமகமன்னு அந்த பட்டரோட வாசனை வந்து எல்லா கமகமன்னு அருமையாக வருது. எவ்வளோ சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக்கு, நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மெத்துன்னு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு வந்து இப்போ பசங்க வந்து எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பாக்ஸில் உள்ள ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு டீ டைமுக்கு ஒரு 2 பீஸ் எடுத்து கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.